அதிகாரம் 4. கடவுளுடைய கட்டளைகள் அடங்கிய நூலே ஞானம், என்றும் நிலைக்கக்கூடிய திருச்சட்டம். அதை கடைபிடிப்போர் அனைவரும் வாழ்வர், அதை கைவிடுவோர் இறப்பர். யாக்கோபே, திரும்பி வா, ஞானத்தை ஏற்றுக்கொள், அதன் ஒளிக்கதிரை நோக்கி நட. உனது மாட்சியை மற்றவருக்கு விட்டு கொடாதே. உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடம் இழந்து விடாதே. இஸ்ரேலே, நாம் பேர் பெற்றோர், ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம். எருசலேமின் புலம்பலும் நம்பிக்கையும். புலம்பல். இஸ்ரேலின் நினைவு சின்னமாய் இருக்கிற என் மக்களே, வீறு கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடம் நீங்கள் விற்கப்பட்டது அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினம் ஊட்டியதால்தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளுக்கு அல்லாமல் பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினம் ஊட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்து வந்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது, சீயோனின் அண்டை நாட்டாரே, கேளுங்கள். கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன், ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். கடவுளுடைய நெறிமுறைகளை அவர்கள் அறியவில்லை. அவருடைய கட்டளைகளின் வழியில் செல்லவில்லை. நற்பயிற்சியின் நெறியில் அவரது நீதியின்படி நடக்கவில்லை. சீயோனின் அண்டை நாட்டார் கூடி வரட்டும். என் புதல்வர் புதல்வியர் மீது என்றுமுள்ளவர் சுமத்திய அடிமைத்தனத்தை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். ஏனெனில் அவர்களுக்கு எதிராய் தொலைவிலிருந்து ஒரு நாட்டையும் வேற்றுமொழி பேசும் ஆணவம் கொண்ட மக்களினத்தாரையும் கடவுள் கொண்டு வந்தார். அவர்கள் முதியோரை மதிக்கவில்லை, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை. கைம்பெண்ணின் அன்பு மைந்தர்களை கடத்தி சென்றார்கள். புதல்வியரிடமிருந்து அவளை பிரித்து தனிமையில் விட்டு சென்றார்கள். ஆனால் நான் உங்களுக்கு எவ்வகையில் உதவ இயலும்? இக்கேடுகளை உங்களுக்கு வருவித்தவராலேயே உங்கள் பகைவர் கையிலிருந்து உங்களை விடுவிக்க இயலும். போங்கள் என் மக்களே, போங்கள். நானோ கைவிடப்பட்டவள். அமைதிக்குரிய ஆடைகளை களைந்து விட்டேன். மன்றாட்டுக்குரிய சாக்கு உடை அணிந்துள்ளேன். என்றுமுள்ளவரை நோக்கி என் வாழ்நாள் முழுவதும் கூக்குரலிடுவேன். என் பிள்ளைகளை, வீறு கொள்ளுங்கள். கடவுளை நோக்கி கூக்குரலிடுங்கள். பகைவரின் ஆற்றலினின்றும் கை வன்மையினின்றும் அவர் உங்களை விடுவிப்பார். என்றுமுள்ளவர் உங்களை மீட்பார் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. தூயவரிடமிருந்து எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. ஏனெனில் என்றுமுள்ள உங்கள் மீட்பர் விரைவில் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் உங்களை துயரத்தோடும் அழுகையோடும் அனுப்பி வைத்தேன். கடவுளோ முடிவில்லா மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் உங்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வருவார். உங்கள் அடிமைத்தனத்தை இப்பொழுது காண்பது போன்று உங்கள் கடவுளிடமிருந்து வரவிருக்கும் மீட்பையும் சீயோனின் அண்டை நாட்டார் விரைவில் காண்பர். அம்மீட்பு மிகுந்த மாட்சியோடும் என்றுமுள்ளவரின் பேரொளியோடும் உங்களை வந்தடையும். என் மக்களே, கடவுளிடமிருந்து உங்கள் மீது வந்துற்ற சினத்தை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பகைவர் உங்களை துன்புறுத்தி உள்ளனர், ஆனால் அவர்களது அழிவை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். அவர்களை ஏறி மிதிப்பீர்கள். செல்லமாய் வளர்க்கப்பெற்ற என் மக்கள் கரடுமுரடான பாதையில் நடந்தார்கள். பகைவர் கவர்ந்து செல்லும் ஆட்டு மந்தை போன்று அவர்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள். என் மக்களே, வீறு கொள்ளுங்கள். கடவுளை நோக்கி கூக்குரலிடுங்கள். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வர செய்தவரே முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் உங்களுக்கு அருள்வார். நம்பிக்கை. எருசலேமே வீறுகொள்,
இப்பெயரை உனக்கு இட்டவரே உனக்கு ஆறுதல் வழங்குவார். உன்னை துன்புறுத்தி உன் வீழ்ச்சி கண்டு மகிழ்ந்தோர் இரங்கத்தக்கவர். உன் மக்கள் அடிமைகளாயிருந்த நகர்களும் இரங்கத்தக்கவை. உன் மைந்தர்களை அடிமைகளாய் ஏற்றுக்கொண்ட நகரும் இறங்குதற்குரியது. உன் வீழ்ச்சி கண்டு அது மகிழ்ந்தது போல, உன் அழிவு கண்டு இன்புற்றது போல, தன் பாழ்நிலை கண்டு அது பெருந்துயர் அடையும். அதனுடைய மக்கள் திரளில் அது கொண்ட இருமாப்பை அகற்றிவிடுவேன். அதன் செருக்கை அழுகையாய் மாற்றிவிடுவேன். என்றும் உள்ளவரிடமிருந்து நீண்ட நாள் அதன் மேல் நெருப்பு வந்து விழும். பன்னெடுங்காலம் அது பேய்களின் இருப்பிடமாய் அமையும். எருசலேமே, கீழ்த்திசையை நோக்கு. கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் மைந்தர்கள் இதோ திரும்பி வருகிறார்கள். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுளின் மாட்சியில் திளைத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.